ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று என்ன இப்போ தான் +2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட்டு, +1 ரிசல்ட்டு எல்லாம் வந்திருக்கு. எல்லா வீட்லேயும் ஒரு கலாட்டா நடந்துகிட்ருக்கோம். அதை பற்றி ஒரு காமெடி. ஒரு வீட்டில் ஒரு அப்பா பையனை திட்டிகிட்ருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ஒழுங்கா படிடான்னு சொன்னால் கேட்டால் தானே. ஆமாம் மாமா, நான் கூட அதுதான் சொன்னேன். அந்த சந்தோஷ் பையன் கூட சேர்ந்து ஊர் சுற்றாதரா, என் கூட வாடா, நம்ம டியூஷன் போய் படிக்கலான்னு எவ்வளவோ சொன்ன மாமா. அவன் கேட்கவே இல்லை. என் குடும்ப மானத்தையே கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். என்ன மார்க் வாங்கியிருக்கான் பாரு. ஆமாண்டா தம்பி, நீ இந்த வருஷம் +2 தானே எழுதுன? ஆமாம் மாமா. நீ எவ்வளோ மார்க்கு? நான் சென்டம் மாமா. டேய் கேட்டுக்கோ, அவன் பாரு சென்டம் எடுத்திருக்கான். சரிப்பா, எத்தனை பாடத்தில் சென்டமு? என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்குறீங்க? எல்லா பாடத்தையும் சேர்த்து 100 மார்க் மாமா. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மனைவி, என்னங்க துவரம்பருப்பு வாங்கிக்கிட்டோமா? என்னங்க இந்த மிளகு வாங்கிக்கிட்டோமா? என்னங்க வெங்காயம் வேணுமா? பக்கத்தில் இருந்தவர், அம்மா இந்த காலத்தில் இப்படி புருஷனை கேட்டு வாங்குறியம்மா, உன் புருஷன் மேலே இவ்வளோ மரியாதையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், சமைக்கிறவருக்கு தானே தெரியும் என்னென்ன வேணும்னு. ஒரு இடத்துல சண்டை நடக்குது. ஏண்டா வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்லை, இவ்வளோ திட்டுறனே, உனக்கு அறிவு இல்லை, சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்ற, வெக்கமா இல்லை? அடப்போப்பா, இங்கே பாதி பயலுக்கு சுகரு ப்ரெஷரு, உப்பையும் சாப்பிட்றதில்ல சர்க்கரையும் சாப்பிட்றதில்ல. வேறு ஏதாவது உதாரணமாக சொல்லுங்கள். என்னம்மா ஒரே கோபமாக இருக்க? டேய், காதலர் தினத்துக்கு காதலியை கூப்பிட்டுக்கிட்டு ஊர்லாம் சுற்றுறீங்க, அன்னைய தினத்துக்கு எவனாவது அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களாடா? ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, நான் டெய்லி சீ ஃபுட்டு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். ஓ, அவ்வளோ வசதியானவரா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு கணவன் மனைவி, தங்கம் எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. ஆசைக்கும் பேராசைக்கும் என்னம்மா வித்தியாசம்? இங்கே பாருங்கள், நான் சமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஆசை. ஆனால் நான் சமைக்கிறதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அது பேராசை. ரொம்ப நாளாக ராத்திரியில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. மனசும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. இப்போ நல்லா தூங்குறியா? அதெல்லாம் இல்லை, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதான். இது தெரியாமல் இவ்வளோ நாள் பயந்து போயிட்டுருந்தேன். படத்துக்கு பேர் கில்லி, ஆனால் அந்த படத்தில் விளையாடுறதோ கபடி. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் சில நகைச்சுவைகளுடன். நன்றி, வணக்கம்.